ஹாய் மகாஜனங்களே, இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுறது, சீப்பாக என்ஜாய் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஃபேமிலியில். எல்லாருக்கிட்டும் காசு இருக்காது, எல்லாம் போய் சம்மரை என்ஜாய் பண்ண முடியாது. எப்படி காசு இல்லாமல் சம்மரை என்ஜாய் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஃபேமிலியில் நானும் எங்கள் பையனை கண்டுபிடிச்சோம். சம்மர்னா வெயிலை கூல் பண்ணுறது தண்ணி, சரிங்களா? சம்மரில் வந்து ஃபால்ஸில் குளிக்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபால்ஸுனாக்கா நீங்கள் கோனை ஃபால்ஸ் போனோம், இல்லைனாக்கா குற்றாலம் ஃபால்ஸ் போனோம். குற்றாலத்தில் இப்போ தண்ணி வராது, அடுத்த மாதம் தான் வரும். இருந்தாலும் சம்மர் என்ஜாய் பண்ணுறது நாங்கள் ஒரு வழி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். 5 பைசா செலவு இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் பல ஆயிரம் செலவாகும். 5 பைசா செலவு இல்லாமல் நாங்கள் ஒரு வழி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். நாங்கள் என்ஜாய் பண்ணுங்க. லாஸ்ட்டு 2 வீக்ஸாக முடிஞ்சால் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நாங்கள் செலவு பண்ணது வந்து ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு செலவு பண்ணோம். கரெக்டாக வந்து 12லேருந்து 2 மணி வரைக்கும் நாங்கள் இதை பண்ணுறோம். எங்களுக்கு செலவு வந்து அதிகபட்சம் 10 ரூபா, இல்லை 20 ரூபா. 20 ரூபா, 10 ரூபா தான். உங்களுக்கு பணம் இருந்தால் 20 ரூபா வச்சுங்க. என்னன்னாக்கா சம்மருக்கு சில்லுன்னு கூலாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். நாங்களே ஒரு ஃபால்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், ஃபால்ஸ் தண்ணி ஊற்றுதுங்களா? தண்ணி எங்கேருந்து ஊற்றுதுன்னு தெரியாதா? தெரியுதா தண்ணி எங்கேருந்து ஊற்றுதுன்னு? சம்மர் ஃபால்ஸ். எங்களுக்கு இந்த தோட்டம் 2-3 செடி இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு செடி, இங்கே ஒரு செடி, இங்கெல்லாம் செடி இருக்குது. மேலே இந்த மாதிரி ஒரு டியூப்பில் கட்டிட்டு அதில் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் கட்டாப்பியில் வச்சு. இது வந்து ஏறக்குறைய ஒரு 8 அடி இல்லை 9 அடி ஹைட்டு வச்சுக்கணும். பாருங்கள், அங்கேருந்து நீங்கள் கீழே குளிக்கும் போது நானும் என் பையனை என்ஜாய் பண்ணுறேன். குளிக்கும் போது ஃபால்ஸ்லேருந்து குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதில் முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து தண்ணி வந்து கிணத்துலேருந்து எடுக்கணும். அப்போ தான் கூலாக வரும். பாருங்கள், நான் வந்து 0.5 HP மோட்ரு போட்டிருக்கேன். ஆமாம், 0.5 HPன்றது வந்து 1 ஹவருக்கு 0.5 HP ஓடனா 0.5 யூனிட்டு. 2 ஹவருக்கு 0.5 HP மோட்ரு ஓடனா 1 யூனிட்டு. ஸோ நாங்கள் இந்த 2 ஹவருக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறது பவர் வந்து 1 யூனிட்டு அதிகபட்சம் 10 ரூபா வச்சுங்க. கமர்ஷியலு அவ்வளோதான். நாங்கள் வந்தால் வாரத்தில் ஒரு நாள் 10 ரூபா யூஸ் பண்ணுறோம். தண்ணி எங்கேயும் வேஸ்ட்டாக போல். அதை பாருங்கள், அங்கே செடிக்கு இங்கே போகுது, தென்னை மரத்துக்கு போகுது. ஆமாம், எல்லாம் செடிக்கு தான் போகுது. ஒன்றும் வேஸ்ட் பண்ணல. கிணத்துலேருந்து தண்ணி எடுத்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும். நாங்கள் வந்து 2 ஹவருக்கு ஆமாம் அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி இங்கேருந்து ஓஸ் கொடுத்து கிணத்துலேருந்து எடுத்துருக்கோம். பாருங்கள், நாங்கள் 2 ஹவர் என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கு எங்கள் செலவு வந்து வெறும் 10 ரூபா. 1 யூனிட்டுக்கு 2 ஹவர்னா 20 ரூபா, அவ்வளோதான். சம்மரில் 4 வாரத்துக்கு வந்து 4 100 ரூபா செலவு தான் பண்ணுறோம். பாருங்கள், என்ன என்ஜாய் பண்ணுறோம் பாருங்கள் பசங்க. கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், தண்ணியெல்லாம் இந்த தென்னை மரம், அந்த ஒரு மரம், இது கொய்யா மரம், எல்லாம் மரத்துக்கு போது தண்ணி ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது, சரிங்களா? பாருங்கள், ஒரு தென்னை மரம் எல்லாம் போது. இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நாங்களாம் வந்து கிரியேட் பண்ணது தண்ணி. பாருங்கள், ஃபால்ஸில் ஊற்றுற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா பைப்லேருந்து ஊற்றோம், ஃபால்ஸ்லேருந்து ஊற்றோம். 2 ஹவர்ஸ் எங்கள் பிளான் எவ்ரி வீக்கு. 4 வீக்ஸ் வந்து 20 ரூபானாலும் 100 ரூபா தான் செலவு. தண்ணி வந்து மரத்துக்கு தான் போகும், ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் ஆகாது. இதுதான் எங்கள் பிளானு. அருமையாக என்ஜாய் பண்ணிக்கிறோம். சம்மரை முடிஞ்சால் வித்தவுட்டு ஸ்பெண்டு மோர் மணி இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஓகேவா? லோ பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டு சொல்லிட்டான் பாருங்க நம்ம சிங்கக்குட்டி. லோ பட்ஜெட்டில் நோ பட்ஜெட்டு, இது பேர் லோ பட்ஜெட் சொல்லி நோ பட்ஜெட்டு. ஆமாம், எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம். 2 ஹவர்ஸ் விஆர் பிளானிங். கரெக்டாக வெயில் அதிகமாக இருக்குது. 11 to 12, 1, 2 பிளான் பண்ணிங்க. 2 மணிக்கு போய் முடிச்சுட்டு நீங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருங்க. அவ்வளோதான். 2 ஹவர் தான் பிளானு. 2 ஹவருக்கு 1 யூனிட் தான் எங்களுக்கு பவரு. தண்ணி ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் இல்லை. நாங்கள் நிறைய செடி வச்சுருக்கோம். பாருங்கள், செடிக்குள்ளே செடி எல்லாம் வச்சுருக்கோம், ஒன்றும் வேஸ்ட் இல்லை. பார்த்தீங்களா? ஓகேவா? இதுதான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். இதை வந்து எல்லாம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள்.
தண்ணி வந்து கிணத்துலேருந்து எடுங்க, அப்போ தான் சில்லுன்னு இருக்கும். ஆமா. பாருங்கள் அந்த பைப் போகுது பாருங்கள், கிணத்துலேருந்து எடுத்துன்னு வந்து பைப் போகுது. ஓகே, பை பை டீச்சர்.